வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ரீஸ்டோர் பாயிண்ட் அப்படின்ற ஒரு செக் ரிபப்ளிக் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா விஆர் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு வித்தியாசமான டெக்னாலஜியை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ஸ்கைஃபை த்ரில்லர். அந்த டெக்னாலஜியோட பேர் தான் ரீஸ்டோர் பாயிண்ட். இதன் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அன்நேச்சுரல் வேல இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்கள உயிரோட கொண்டு வரலாம், ப்ரொவைடட் அவங்களோட மெமரியை 48 ஹவர்ஸ்க்குள்ள பேக்கப் எடுத்துருக்கணும் அப்படின்ற அந்த கண்டிஷனோட. இதை ஒரு கம்பெனி கண்டுபிடிச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது கவர்மெண்ட் கீழே டைரக்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கம்பெனியோட சிஇஓக்கு இதை பிரைவேடைசேஷன் ஆக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது ஒரு தனி கேள்வியா இருக்கும். அப்படியே பேரலா பாத்தீங்க அப்படின்னா, இதை கண்டுபிடிச்சார்ல டாக்டர், அவரும் அவரோட மனைவியும் மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. அண்ட் மெமரி பேக்கப் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில. சோ அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு தான் நம்ம படத்தோட ஹீரோயின் உள்ள வராங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது, எதனால அந்த டாக்டரை கொன்னாங்க, யார் கொன்னாங்க, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த டெக்னாலஜியை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் திங், அந்த ரீஸ்டோர் பாயிண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீசனா இருக்கும். அதாவது இந்த உலகத்துல அந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்கு. அதனால கண்டிப்பா கிரைம்ஸுக்கான பாசிபிலிட்டி அப்படின்றதுமே அதிகம். ஸோ இதன் மூலமா அன்நேச்சுரல் வேலை நிறைய பேர் இறக்குறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. அதை தடுக்கிறதுக்காக ஒரு டெக்னாலஜி அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த டெக்னாலஜிக்குள்ள இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது இந்த 48 ஹவர்ஸ்க்குள்ள பேக்கப் இருக்கணும், அண்ட் அதை என்னென்ன பர்பஸ்க்கு மற்றவங்க யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டாவே சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துல இதை தவிர சில டெக்னாலஜிஸுமே ரொம்ப நீட்டாவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் வீட்டுல ஒரு பியானோ இருக்கும். அதை பிரஸ் பண்ணா ஒரு ஹோலோகிராம் இமேஜ் ஒன்று வரும், அதுல ஒருத்தர் பேசுவாரு. அதை படத்தோட முக்கியமான கட்டத்துல ஒரு விதமான டைவர்ஷனுக்கு யூஸ் பண்ணது அப்படின்றது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா தான். அதே மாதிரி மேக்கிங் வைஸ் பார்க்கும்போது ஒரு விதமான பிரம்மாண்டமான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. அண்ட் இந்த கதை ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய கதை அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி அந்த மேக்கிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ இதுல வரக்கூடிய அந்த டாக்டர் கேரக்டர், அந்த கேரக்டரை சுத்தி நடக்கக்கூடிய சம்பவங்களுமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் எல்லாத்துக்குமான அந்த கனெக்ஷன் அப்படின்றது டுவர்ட்ஸ் தென் கொடுத்துருப்பாங்க. அண்ட் டியூரேஷன் வைஸ் போய் பாத்தீங்க அப்படின்னா 1.25 மணி நேரத்துல முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் இந்த படத்துல நெகட்டிவா எனக்கு பட்ட விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், இதுல ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை காட்டுவாங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்கான பர்பஸ் அப்படின்றது அந்த அளவுக்கு கிளியரா இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங்ல அவங்க வேற ஒரு பர்பஸ்க்காக இதை எதிர்க்கிறாங்க. பட் பின்னாடி அது வேற ஒரு ரீசன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்றாங்க. அது அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்லை. அதே மாதிரி இந்த படத்தோட பேஸ் அப்படின்றதுமே நிறைய இடங்கள்ல இன்னுமே பெட்டரா இருந்துக்கலாம். ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவிஷா போற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அண்ட் கிளைமேக்ஸ்ல இது நடக்க போகுதுங்கிறது கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. அதுலயுமே இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அமைச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்டான படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.